வாழ்க்கையில நம்ம பெரிய லட்சியங்களை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டெட்லைன் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பதிவிலேயே நாம போட்டிருப்போம். இத ஒரு பெரிய மனிதர் அவர் வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நாம ஒரு ஆதாரத்தோட பார்க்க போறோம். ஓகே, நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவர் ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லியை பத்தி பேசாதவங்க யாருமே இருக்க முடியாது, தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவரோட வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்கு, அதை தான் நம்ம இன்னைக்கு பகிர்ந்துக்க போறோம். ஓகே, ஸோ ப்ரூஸ்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்க வரும்போது சின்ன வயசுலேருந்தே அவர் நடிக்கிறது ட்ரை பண்ணது எல்லாமே இருந்தது. ஒரு கட்டத்தில் அவர் ஹீரோவாய் நடிக்க வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள்களை அனுபவிச்சாரு. ரொம்ப கஷ்டப்பட்டார், பைசாவுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 1969 அந்த வருஷம், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லெட்டர் எழுதுறார். என்ன எழுதுறார் அப்படின்னா, இது என்னுடைய தீர்க்கமான முடிவு. ஓகே, ஸோ ப்ரூஸ்லி ஆகிய நான் இந்த 10 வருஷத்துல, அடுத்த 10 வருஷம் அவர் எழுதும்போது 1970 1980க்குள்ள இந்த அமெரிக்காவிலேயே 1000 கோடிக்கும் மேல சம்பளம் வாங்குற ஒரு பிரபல நட்சத்திரமா நம்ம காட்டுவேன். இதுக்கு என்னுடைய சிறப்பான ஆக்டிங்கை நான் ஈடா கொடுப்பேன் அப்படின்னு எழுதி அவர் கையெழுத்து போட்டு டேட்டும் போட்டிருக்காரு, ஜனவரி 1969. அந்த வருஷத்துல அவர் எழுதி சைன் பண்ணி வச்சுட்டு அதை டெய்லி ஒரு கார்டில் சிம்பிளா எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் இருந்தோடனே படிப்பாராம், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி படிப்பார். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இதை காலையில இருந்து படிச்ச உடனே நம்மளோட இலக்கு இதுதான்றது அவருக்கு ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கு உண்டான வேலையை அன்னைக்கு பார்க்குறாரு. நைட்டு படுக்கும்போது நாளைக்கு நம்மளோட இலக்கு என்னங்கிறது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகுது. எழுந்த உடனே அவர் அந்த வேலையை பார்க்குறாரு. ஸோ இது கதை இல்லை, நிஜமாவே அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயம். இது அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஒரு மியூசியத்தில் அந்த லெட்டர் வச்சிருக்காங்க. நம்ம யார் வேணா அதுக்கு ஒரு அப்ளை பண்ணி அந்த லெட்டரை வாங்கி படிக்க முடியும். அவர் இலக்கை ஃபிக்ஸ் பண்ணது 10 வருஷம். ஆனா அவர் அந்த இலக்கை 3 வருஷத்துல அடைஞ்சிட்டார், அவருடைய கடின உழைப்புனால, இல்லையா? ஸோ 1973லயே பார்த்தீங்கன்னா அவர் $1 crore US டாலர் சம்பாதிக்கிற ஒரு பெரிய ஆக்டரா உருவெடுத்து நின்றார். ஸோ இதுன்னு நாம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம என்ன பெறணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணுங்கிறது நம்மளுக்கு வேணும். நம்ம உழைப்பு, நம்மளுடைய டைமு, நம்மளுடைய எஃபர்ட்டு எல்லாத்தையும் நம்ம போடும்போது தான் ஒரு விஷயத்த நம்மளால பெற முடியுங்கிறதுக்கு இந்த அந்த லெட்டர்ல இந்த ஒரு லைன் பெரிய ஆதாரம். ஸோ ப்ரூஸ்லி கிட்ட இருந்து நம்ம எப்படி ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணி அதை நோக்கி பயணம் பண்றதுன்றதை நம்ம கத்துக்கிறோம். வாழ்த்துக்கள்.